அஸ்ஸலாமு மை யூடியூப் ஃபேமிலி. இது என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஸோ இந்த அணில் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஒருத்தவங்க கொடுத்தாங்க, இந்த மாதிரி கிடச்சிது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இதுக்கு இன்னும் நேம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணல. ஒரு 3-4 டேஸ் தான் ஆகுது. ஆனால் இவர் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்காங்க இவங்க. ஸோ நீங்களே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு 13 இயர்ஸ் பேக் வந்து நான் வந்து ஒரு அணிலை வளர்த்தேன். சேம் இதே மாதிரி தான். இவ்வளோ குட்டியில் தான் வந்து மரத்துலேருந்து அப்போல்லாம் காக்கா வந்து நிறையா தள்ளி விட்டுரும் கூண்டெல்லாம். ஸோ அந்த டைமில் வந்து அந்த நெஸ்ட்டு தள்ளி விடும் போது அப்போது 2-3 குட்டி இருந்துச்சு. அதில் வந்து ஒன்று மட்டும் தான் சர்வைவ் பண்ணிச்சு. ஸோ அந்த குட்டி வந்து நாங்கள் சுலைமான் அப்படின்ட்டு பேர் வச்சோம். பேர் வச்சு அதை மோஸ்ட்டாக நான் மட்டும்தான் வளர்த்தேன் அதை. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து மில்க் வந்து ஃபீட் பண்ணுவோம். மில்க் வந்து நாங்கள் அப்போ வந்து சிரிஞ்சில் வந்து ஃபீட் பண்ணுவோம். இப்போ என்கிட்ட சிரிஞ்சில். ஸோ ஆல்டர்னேட்டிவாக நான் இதில் வந்து இது பண்ணுறேன். ஆனால் இந்த குட்டி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது. அதே மாதிரி தான் சுலைமானும் வந்து நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 3 மந்த்து கிட்ட 3 to 4 மந்த்து கிட்ட வந்து நான் அதை வளர்த்தேன். நல்லா பெருசானதுக்கப்புறம் தான் அது போச்சு. அந்த 3 to 4 மந்த்லேயே வந்து அது எண்ணெயே தான் சுற்றி இருக்கும். அப்புறம் தக்காளி வச்சா சாப்பிடும், அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும். ஸோ அது எப்படி போச்சுன்னா அது மேட்டு தேடி போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மரம் பாதி தூரம் ஏறும், அதுக்கப்புறம் இறங்கிடும், கூப்பிட்டதும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு ஒரு 10 டேஸ் அப்படியே பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வரதில்லை. ஆனால் சுலைமான் அப்படின்ட்டு நம்ம கூப்பிட்டோன்னா அந்த ஏரியாவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் தீனி வைப்போம். ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ணோன்னா வந்து சாப்பிட்டுட்டு போவோம் அந்த தீனிலாம். அதுக்கு தக்காளி, ஃப்ரூட்ஸ், சப்போட்டானா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சு வந்து சாப்பிட்டுட்டு போவோம். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு கிட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நான் இந்த மாதிரி அணிலுக்கு அப்புறம் வந்து ஒரு குட்டி குரங்கு வந்து நாங்கள் ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க, வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த குரங்கு பேர் வந்து சிட்டி அப்படின்னு வச்சுருந்தோம். அது ஒரு 6 மந்த்து கிட்ட அது வளர்த்துருப்பேன் நான். ஸோ அதனாலேயே என் கிட்ஸ் கிட்ட வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, ஒரு டயலாக் இருக்குது, எங்கள் அம்மா ஆடு வளர்த்தா மாடு வளர்த்தா அப்படின்ட்டு ஒரு டயலாக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஆத்தா வந்து அணில் வளர்த்தா, குரங்கு வளர்த்தா, அதுக்கப்புறம் தான் உங்களை வளர்த்தா அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க எல்லோரும். அண்ட் நெக்ஸ்ட் என்னோடய தமிழ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. நான் வந்து ஐ எம் ஃப்ரம் பாம்பே. ஸோ தமிழ் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும், மன்னிச்சிடுங்க. என்னோடய ஸ்லாங்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.